guys, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம க்ளீனிங் ப்ராசஸ் தான் பார்க்கணும். டெரஸில் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக சிமெண்ட்டு வச்சு இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. மாடியில் நல்லா அங்கங்கே மண்ணுங்க பறந்து நம்ம இடத்துக்கிட்டே செடிக்கிட்டே வந்துருச்சு. ஸோ அதை நல்லா நான் க்ளீன் பண்ணிவிட்டு மண்ணுங்கெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதெல்லாம் ஓரமாக ஒதுக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் டெரஸ் கார்டன் கொஞ்சம் நீட்டாக இருந்துச்சு. நம்ம இப்போ இந்த டானிக் தான் பார்க்க போகிறோம். இது அவிச்ச வேர்க்கடலை இருக்கு இல்லையா, அது அவிப்போம்ல, அந்த தண்ணி தான் அது காலைல எடுத்து வச்சுருக்கேன் சூடு ஆறின பிறகு. இது அதோட வேஸ்ட்டு. இந்த வேஸ்ட்டும் நிறைய செடிக்கு நல்லது பண்ணும். ரூட்டெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நம்ம பெங்களூர் ரோஸ் செடி. அதில் தக்காளி முளைச்சது இல்லையா, நிறைய பூ விட்டுருக்கு தக்காளியில். அதில் ஒரு தக்காளியும் வளர்ந்துருக்கு கீழே. அது ஒரு க்ரீன் கலரில் தெரியும், லைட் க்ரீனில். நல்லாயிருக்கு, நல்லா செடி வளர்ந்துருக்கு. நான் பெங்களூர் ரோஸ்லேயும் மொட்டு நிறைய விட்டுருக்கு. மேலே எப்படியோ ஒரு 5-6 மொட்டு இருக்குது. அதில் என்னால் முடிகிற அளவுக்கு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இருக்குது, பெருசாகவே இருக்குது. இப்போ இந்த தண்ணி நம்ம இது ஊற்றிடலாம். ஏன்னா இது நல்லா வளரணும். 2 செடி இருக்கிறதுனால சத்து நிறைய கொடுக்கணும். அதனால் நான் இந்த செடிக்கு போட்டு ஊற்றிடுறேன். அதுக்கப்புறம் மற்ற செடிலாம் நல்லா தான் வளர்ந்துட்டுருக்கு. இப்போ நாட் ரோஸு, பெங்களூர் ரோஸு எல்லாமே நல்லா தான் வளருது. இது இந்த வேஸ்ட்டை நான் கட்டிங்ஸ் வச்சுருந்தேன் இல்லையா, அதில் போட்டுடுறேன். செம்பருத்தி செடி இருக்கிறதுனால செம்பருத்திக்கும் நல்லா பூ போட்டுருக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இது எல்லோ கலர் செம்பருத்தி, கட்டிங்ஸ் ரெட் கலர் செம்பருத்தி, அடுக்கு செம்பருத்தி மாதிரி வரும். அது நல்லாயிருக்கும். அது வளரும். இப்போ லைட்டாக துளிர் விட்டுருக்கு. இதில் பாருங்கள், இந்த மொட்டு இதுலேயே உங்களுக்கு தெரியும், எல்லோ கலர் மொட்டு. அது நல்லா பெருசாக பூக்கும். அதனால் அதுக்கு கொஞ்சம் சத்து கொடுக்கணும். இலெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது நாட் ரோஸ் கட்டிங்ஸ் வச்சுருந்தேன்னு சொல்லியால, அந்த மொட்டு அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது வெள்ளை கரிசலாங்கண்ணி, பிரிங்கராஜ், அது கூட முளைச்சிச்சு. இது தக்காளி செடி, இன்னொரு தக்காளி செடி. இது நான் பிளாஸ்டிக்கில் வச்சுருக்கேன். இது டீத்தூளுங்க. வேஸ்ட் ஆகிற டீத்தூள் கூட நம்ம ரோஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணோம், நல்லா வளர. கலர் நல்லா டார்க் கலரில் கொடுக்கும். பெருசாக பூ உதவும். மண்புழுலாம் உற்பத்தி ஆகும் இந்த டீத்தூளால். இது லைட் பிங்க் ரோஸ் நான் காமிச்சிருப்பேன் ஏற்கனவே. அது பாருங்கள், கீழேருந்து நல்லா துளிர் விட்டுருக்கு. நல்லா இருக்குது செடி. நல்லா எந்த ஒரு நோய் தாக்குதலும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கீழே பாருங்கள், துளிர் நல்லா கீழேருந்து வந்திருக்கு. கீழேருந்து வந்தால் கண்டிப்பாக அதில் பூ பூக்கும். இது நாட் ரோஸ் செடி. இதுலேயும் துளிர் விட்டுருக்கு. இது மேலே கொஞ்சம் துளிர் விட்டுருக்கு. கீழே கொஞ்சம் சின்னதாக விட்டுருக்கு. அது அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரியல பாருங்கள். சின்னதாக துளிர் விட்டுருக்கு. அதுலேருந்தும் பூ பூக்கும் நிறைய. இலையும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது மாதிரி வெங்காயம் தோல், பூண்டு தோல் அது மாதிரி போட்டாலே செடிக்கு நல்ல ஊட்டச்சத்து. இது இன்னொரு நாட் ரோஸ் செடி. அதுவும் அந்த காம்புலலாம் துளிர் விட்டுருக்கு, அந்த ஸ்டெம்லலாம். இது புதினாங்க, நல்லா துளுத்துருக்கு. நல்லா இருக்குது செடி ஆரோக்கியமாக. இது கரிசலாங்கண்ணி புதர் மாதிரி வளர்ந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.